மகர ராசி அன்பர்கள் இந்த ஆண்டில் எதையும் சாதிக்கக்கூடிய நிலையை அடைகிறீர்கள். அதற்கு உங்களுடைய முயற்சி தான் உறுதுணையாக இருக்கும். ராசியாதிபதி 3ஆம் பாவத்தில் இருந்து குரு பார்வையை பெறுவதனால எதையும் சாதிக்க முடியும். சகோதரர்கள் அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், 2ஆம் இடத்திலிருந்து ராசியை நோக்கி ராகு வர ஆரம்பிப்பார். வர 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 உங்களுடைய ஆசைகள் அதிகமாகும், பேராசை அதிகரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் அந்த பேராசைன்றது ஒரு விஷயம் எவ்வளோ நாளில் கிடைக்கணுன்றது இருக்கு இல்லையா, சீக்கிரமாக ஷார்ட் பீரியடில் கிடைக்கணுன்றதை மட்டும் ஆசைப்படாமல் இருந்தால் மற்றவர்களால் முடியாத அனைத்து விஷயங்களையும் இந்த ஆண்டு உங்களால் சாதிக்க முடியும். சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க எதையும் சாதிக்க போகும் ஆண்டு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். ஆனந்தன் சார், நீங்க சொல்லுங்க, மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது? ராசியாதிபதியே வெற்றி ஸ்தானத்துக்கு தான் வர்றாரு. வெற்றி ஸ்தானாதிபதி அந்த ராசியவே பார்க்குறாரு. எதுலையுமே ஒரு காரிய வெற்றிக்குரிய ஒரு நல்ல ஆண்டு இந்த ஆண்டு. பொதுவாக இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, பொதுவாக அவங்களுக்கு அந்த அமைப்புகள் ஒரு கூட்டு தொழிலாக பண்ணுறோம் அப்படிங்கிறவெல்லாம் அவங்க அருமையாக அந்த காலகட்டங்களில் செய்யலாம். இதனால் வரை இல்லற ரீதியாக இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள், பிணக்குகள் இது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டுகளாகவும் இது அமையும். அதே அமைப்புகளில் இவங்களோட காரக அமைப்புகளில் இந்த காரக எதிராக ராசியாதிபதியை குரு பார்க்கும்போது அவங்க இது நாள் வரை இருந்த ஒரு நோய் நொடி துயரம் அமைப்பு இது எல்லாமே அவங்களுக்கு நல்ல ஒரு சீரான ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக பார்த்தோம்னா 7,00,000 அடிபட்டு வந்த இவங்களுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய ஆண்டாகவும் மன மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாகவும் இந்த பராபகாட்டம் அவங்களை அமைய போகுது என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. அடுத்ததாக பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க, மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆண்டு? பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டு காத்துன்னு இருக்கு. நல்ல பணப்புழக்கமும் இருக்கும். இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பார்ட்னர் ஒருத்தர் கிடைப்பார். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் படைத்தவர் ஒருத்தர் கிடைப்பார். அதனால் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். கல்யாண விஷயம் நல்லபடியாக குடும்பத்தில் கூடி வருது. புத்திர பாக்கியம் நல்லா அமையிறது. இதெல்லாம் ரொம்ப யோகம். அதே மாதிரி முயற்சிக்கக்கூடிய காரியங்களெல்லாம் வெற்றி அடைகிறது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சகோதரனோடு கருத்து மாறுபாடு இருக்கக்கூடியவர்கள், இளைய சகோதரனோடு கருத்து மாறுபாடு இருந்தால் அதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு பிறகு அதுவும் நிவர்த்தி ஆகிடும். சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு. எல்லா காரியங்களிலும் வெற்றி. வீட்டு உபயோகப் பொருள் கண்டிப்பாக வாங்குவேன். பலரும் வாஷிங் மிஷின், டிஷ்வாஷ் இப்படி வீட்டு உபயோகப் பொருள் வாங்குறது, கார் வாங்கக்கூடிய யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு வருது. அற்புதமான வருஷம் இந்த வருஷம்.